எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஷேராக பார்த்து தேடி எடுக்கிறது மட்டும்தான் ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்னுடைய வேலை. அதுக்கப்புறம் ஆண்டாம் விட்ட வழி தான். அது மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸில் நிறைய இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, மைக்ரோ கேப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இண்டிசஸ் இருக்குது. அந்த இண்டிசஸ்லேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு கம்மியான ஷேர்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 8 ஷேரை எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நான் முதல்ல தகுதியின் அடிப்படையில் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஐடிஐ பேங்க்கினுடைய P&L தான் 5814 கோடி. அவங்க தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஐடிபிஐ பேங்க்கு, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, சவுத் இண்டியன் பேங்க்கு, எடில்வைஸ், ட்ரைடென்ட்டு, பன்சால் இன்ஜினியரிங், ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற மாதிரி நான் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் எது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பன்சால் இன்ஜினியரிங் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய P&L வந்து வெறும் 180 கோடி. அதாவது இந்த குரூப்பில் இவங்களுடைய ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 6ஆவதாக வருதுன்னு வச்சுக்கோமே, 5ஆவதாக வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பன்சால் இன்ஜினியரிங் ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் ஈல்ட் 4.5% அப்படின்ற சம்பாரிச்சு தராங்க. இது ரெசின்ஸ் பாலிமர் ரிலேட்டடான ஸ்டாக்காக இருக்குது. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஷேர் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட்டில் போகிறானோ அப்போ வந்து இவன் மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இது ஒரு மிகப்பெரிய பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2020 லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் 140 ரூபா வரைக்கும் போயிட்டு, மறுபடியும் கீழே ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு, மறுபடியும் 120 ரூபா வரைக்கும் போயிட்டு, இப்போ மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 96 ரூபாயில் இருக்கான். ஸோ அப்போ இந்த பங்கை வந்து ஒரு கரெக்டாக ஒரு லோ ரேட்டில் மட்டும் வாங்கிட்டோம்னா ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது. தப்பித்தவறி யாராவது உச்சாணி கும்பலாக வாங்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு இது போன்ற ஒரு 4% பக்கம் டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. தற்சமயத்துக்கு இந்த ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சில் போய் மாட்டிக்கிட்டா இதனுடைய உச்சம் ஆல்மோஸ்ட் 120 ரூபா, பாட்டம் அப்படின்றது 80 ரூபா. இப்போ நடு ரேட்டில் இருக்குது. மேல் நோக்கி 120 வந்தாலும் சரிதான், அல்லது 80 போயிட்டு 120 வந்தாலும் சரிதான், இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே பெருமைப்பட்டுக்கலாம். 4.5% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஷேர் 2.5% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. இந்த ஜேஎம் ஃபினான்ஷியலில் 2 அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று, இன்வெஸ்டர் லெவலில் பார்க்கும்போது டிஐஸும் எஃப்ஐஸும் மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பெரிய அளவில் ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 8%, 18% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி வந்து கடன் வாங்கி தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இவங்க கையில் இருக்கிற பணத்தை யாராவது ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவங்க கடன் வாங்கி அந்த கடனை வட்டிக்கு விட்டு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த கம்பெனி எப்படி இருக்குது? இந்த கம்பெனி டெக்னிக்கலி தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கான். இப்போ இந்த 2024 கூட 112 ரூபா இருந்த கம்பெனி தான். அப்போ ஒருவேளை என்னைக்காவது இந்த 80 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தான்னா 110 ரூபா வந்தது அப்படின்னா இவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ? சாதாரண ஒரு வருஷத்துக்கு 2.5%. ஆனால் தப்பித்தவறி இவன் எங்காவது பழைய ஹை 110 ரூபா அடுத்த வருஷம் இந்நேரம் போயிட்டான்னு வச்சிங்களேன், அந்த இவன் அப்படி தான் வந்தான். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி, அவனு இப்படி தான் திடீர்னு ஒரு பேட் நியூஸ்னால குப்பரை கீழே விழுந்து அப்புறம் ஒரு 25%க்கு மேலே ஏறி வந்திருக்கான். இந்த ஜேஎம் ஃபினான்ஷியலையும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேட் நியூஸ்னால கீழே வந்துட்டு இப்போ 79 இருக்கான். இன்னுமே ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. ஈவன் ஒருவேளை இந்த 79 ரூபாயிலிருந்து 119 ரூபா, 115 ரூபா, ஆமாங்க பொறுமையாக தாங்க வரும், உடனே நாளைக்கே வந்துருவானா? ஒரு வருஷம் ஆகலாம் மேபி. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் 110 ரூபா. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா வெறும் 60 ரூபா வந்திருக்கான் ஒரு காலத்தில் 2023 மே மாதத்தில். அதாவது போன வருஷம் இந்நேரம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது 60 ரூபாயிலிருந்து 110 ரூபா வந்திருக்கான். அது மாதிரி ஒரு வருஷம் ஆகத்தான் செய்யும் மேலே வர்ற மாதிரி இருந்தால். சப்போஸ் இவன் மறுபடியும் கீழே 50 ரூபா போனாலும் சந்தோஷம் தான். மறுபடியும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் கொடுக்குற டிவிடெண்ட் ஈல்டு எப்படி 2.5% கொடுக்குறாங்க. எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி, அவனும் மிக அருமையான ஒரு ட்ரெண்டிங் கிளி தான். அவனுடைய வாழ்நாளில் வந்து இறங்கும் போதும் ஏறும் போதும் ஒரு மிகப்பெரிய லெவலில் தான் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். இப்போ கூட சமீபத்தில் கோவிட்டுக்கு அப்புறம் 20 ரூபா ரேஞ்சிலேருந்து 80 ரூபா வந்திருக்கான். இந்த பங்கு தற்சமயம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னுமே ஏறி வரல. நிறைய பங்குகள் என்னால் உதாரணம் சொல்ல முடியும். தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு எந்திரிச்சு ஓடி வந்துடுவான். இந்த அமரராஜா பேட்டரியும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் கிளி தான். அவன் பாட்டுக்கு எப்பாவது நல்லா மேலே வருவான், அப்புறம் தொடர்ந்து கீழே இறங்கினா இறங்கிடுவான். அப்புறம் திடீர்னு ஏறணும்னு நினச்சாக்க ஏதாவது ஒரு காரணம் வரட்டுமே, ட்ரெண்டிங் கிளி பேட்டர்ன் அப்படின்றது திரும்பி வரும்போது நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுப்பானுங்க. அது மாதிரி இந்த எடில்வைஸ் ஃபினான்ஷியலில் ட்ரெண்டிங் கிளி என்னைக்காவது ஒரு நாள் அடுத்த வருஷம் கூட திரும்பி வரட்டும், திடீர்னு மேலே ஏறி பணத்துக்கு ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது பண்ணி தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அடுத்து இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் பார்க்குறோம். அவனு ஒரு 2.5% எல்லாம் வந்து
டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்கு தான். இவன் வந்து இந்த ஏரியாலேயே 2வது இடத்துல இருக்கான். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 1282 கோடியெல்லாம் இப்போ வருமானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதான் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. அடாடாடா, சமீபத்தில் கூட ஒரு நல்ல ரேட்டு, மார்க்கெட் இறங்கினப்ப நல்ல ரேட்டு, ஒரு 40 ரூபா பக்கத்தில் வந்துட்டு இப்போ டபக்குன்னு 49 ரூபா வந்துட்டா. ஒருவேளை இந்த ஷேர் தன்னுடைய பேட்டர்னை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தால் 60 ரூபாயெல்லாம் வரணும். இப்போ சென்டர் பாயிண்டில் இருக்குது, 50 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இன்னொரு 10-15 ரூபா மேலே ஏறி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த ஷேருக்கு எது ஒரு உத்வேகமாக இருக்கிறது அப்படின்னா அவன் கொடுக்கக்கூடிய 2.5% டிவிடெண்ட் தான். அதே மாதிரி இந்த கம்பெனி தற்சமயத்துக்கு ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப ஸ்லோவான கம்பெனி நண்பர்களே. கடந்த 2-3 வருஷமாவே இந்த கம்பெனி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஐடிசி கூட தோல் மேலே தோல் போட்டு வா, நம்ம மெதுவாக நடந்து போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸாக இருக்குது இந்த ட்ரைடன்ட். இந்த ட்ரைடன்ட் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.97% அப்படின்றது டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனி கடன் வந்து குறைவாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த கம்பெனியில் சமீபத்தில் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா அவங்களுடைய மார்ச் குவார்டர்லி ரிசல்ட் வந்து நாட் அப் டு த மார்க், நாங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறைவான லாபம் பண்ணிட்டான். எப்படி பார்த்தாலும் அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த கம்பெனியில் சமீபத்தில் இன்னொரு பேட் நியூஸ் வேறு வந்துச்சு, ஒரு பிளான்ட் ஒன்று எரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனி 0.97% டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறான். இந்த ஷேரில் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த நியூஸ் வந்து இந்த கம்பெனி ட்ரிகர் பண்ணி விட்டதென்றால் இவன் 37 ரூபாயிலிருந்து 52 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்பா, ஐடிபிஐ நீ தான் சிங்க குட்டி. இந்த குரூப்லேயே 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள், டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள், கொஞ்சம் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த ஐடிபிஐ பேங்க் தான் சிங்க குட்டி. அவர் 1.17% அப்படின்ற டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஏன் ஒரு சிங்க குட்டினா இவன் தான் இருக்கிறதுலே அதிகமாக 5814 கோடி இந்த குரூப்புகளில் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிங்க, சீப்பாக கிடைக்கும், இப்போ மார்க்கெட்டில் இறங்கியிருப்பான், ஓடி போய் வாங்கலாம் தான் நீங்கள் நினச்சிங்க. அவன் கிடையாது. அவன் எங்கே இறங்கணும், இறங்கவே இல்லை. மேக்ஸிமம் ஃபாலே அவனுக்கு 76 ரூபா வரைக்கும் தான் வந்தது. மறுபடியும் 85 ரூபா வந்துட்டான். ஒருவேளை இந்த பங்கு மறுபடியும் மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் இவன்லாம் 100 ரூபா வரக்கூடிய தகுதியானவனாக தான் நான் பார்க்குறேன். இந்த புதுசாக கல்யாணமானவங்களாம் அதுலேயும் அது முக்கியமாக அந்த பையன் என்னடா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷத்தில் அங்கேயும் அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பான். அந்த வகையில் தான் இந்த ஆல்கார்கோ அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ஓவராக சுற்றிக்கிட்டே இருக்கான். அவனுடைய வயலன்ஸ் பார்த்துக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே முடியல. சமீபத்தில் இந்த 1.5 வருஷமாக இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்கான். இறங்குறதும் ஏறுறதும் ரொம்ப சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கூட பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் பாயிண்டில் இருக்கான். 3 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இவனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் 95 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. இவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது 1.23% இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு பம்பர் லாட்ரி 30-40% எல்லாம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே அசால்ட்டாக சம்பாரிச்சு கொடுத்த கம்பெனி. இங்கே பார்த்தீங்களா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 ரூபா இருந்தவங்க ரைட்ஸ் இஷ்யூ தர்றாங்க அப்படின்னு சொன்ன நியூஸ் வந்த உடனே இவன் பாட்டுக்கு 35 ரூபாயெல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இது சுமாராக தான் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 12% இருக்குது. பட் இருந்தாலும் கடந்த ஒரு வருஷத்தில் இவன் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா 66% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 6 மாதம் முடிய போகுது, இன்னும் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல. ஒருவேளை இந்த சவுத் இந்தியன் பேங்க் இப்போ கரண்ட் ரேட்லேருந்து சப்போர்ட் எடுத்து உள்வாங்கி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் 32 ரூபா அசால்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பும், அதுக்கு மேலே 36 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த ப்ரைஸ் பேட்டர்ன் காமிக்குது. வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 17 ரூபா வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போ நம்ம பார்த்த அனைத்து பங்குகளுமே அவன் ஏறானோ இல்லையோ கொஞ்சம் டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பருக்கு இவர் கண்டிப்பாக நீங்கள் கரிகிஞ்சியே கிடைக்காது. ஒரு நண்பர் சொல்கிறாரு ஐபிஓ நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதே, அப்போ மனைவி இணைவி துணைவி பேரில் ஐபிஓ அப்ளை பண்ண வேண்டியதானே அப்படின்றார். ரொம்ப குசும்புக்காரர் போல். இவருக்கு கரிசோறு போட்டுறாதீங்க, இன்னைக்கு வேணா தக்காளி சாப்பாட்டை கரைச்சி ஊற்றுங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.